நாடாது நட்டலிற் கேடில்லை, நட்டபின் வீடில்லை நட்பாள்பவர்க்கு. ஆராயாமல் ஒருவரோடு நட்பு கொள்வது துன்பத்தைத் தரும். ஏனெனில் நட்பு கொண்ட பின் ஏதேனும் தவறு கண்டாலும் அதை கைவிடுவது உண்மையான நட்புணர்வு கொண்டவர்க்கு எளிதல்ல. ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான்சாம் துயரம் தரும். தெளிவு பெற ஆராயாமல் ஒருவரோடு நட்பு கொள்வது இறுதியில் சாதலுக்கு இணையான பெருந்துன்பத்தை கூட தரலாம். குணமும் குடிமையும் குற்றமும் குன்றா இனனும் அறிந்தியாக்க நட்பு. ஒருவரின் குணம் என்ன, அவரது குடும்பப் பின்னணி என்ன, அவரிடம் உள்ள குற்றங்குறைகள் என்ன, அவரை எப்போதும் சூழ்ந்திருக்கும் மனிதர்கள் யார் என்பதை தெளிவாக அறிந்த பின்பே அவரிடம் நட்பு கொள்ள வேண்டும். குடிப்பிறந்து தன் கண் பழிநாணுவானை கொடுத்தும் கொளல் வேண்டும் நட்பு. பழிக்கு அஞ்சும் நற்குடியில் பிறந்து தனக்கு பழிவரும் செயல்களைச் செய்ய அஞ்சுபவரிடத்தில் எப்படியாவது நட்பு கொள்ள வேண்டும். அழச்சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய வல்லார் நடபு ஆய்ந்து கொள்ளல். நாம் தவறான வழியில் செல்லும்போது நாம் வருந்தும் அளவிற்கு நம்மை கடிந்து அத்தவறுகளை நீக்கி நல்வழியைக் காட்டும் வல்லமையுடைய உலக வழக்கமறிந்தவருடன் நட்பு கொள்ள வேண்டும். கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல். நமக்கு நேரும் துன்பமே நம் துணையாக இருப்பவர்களை அடையாளம் காட்டும் அளவு கோலாகும். ஆகவே அந்த துன்பத்திலும் ஒரு நன்மையுண்டு. ஊதியம் என்பது ஒருவர்க்கு பேதையார் கேண்மை ஒரி விடல். வாழ்வில் நமக்கு நாமே வாங்கிக் கொள்ளும் ஆகச் சிறந்த ஊதியம் என்பது அறியாமல் நாம் அறிவற்றவர்களோடு கொண்ட நட்பை விட்டு முற்றிலும் விலகுவதேயாகுவோம். உள்ளற்க உள்ளம் சிறுகுவ கொள்ளற்க அல்லற்கண் ஆற்றறுப்பார் நட்பு. நமது ஊக்கத்தை குறைக்கும் எண்ணங்களை ஒருபோதும் எண்ணாமல் இருக்க வேண்டும். அதைப்போலவே நமக்கு துன்பம் வரும்போது நம்மை விட்டு பிரியும் தன்மையுடையோரின் நட்பை நாடாமல் இருக்க வேண்டும். கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளஞ்சுடும். நமது துன்பத்தில் நம்மை விட்டு பிரிந்தவரின் உறவை நினைக்கையில் அது இறுதி காலமானாலும் உள்ளம் நிலை கொள்ளாது. மறுவுக மாசற்றார் கேண்மை ஒன்றித்தும் ஓருவுக ஒப்பிலார் நட்பு. மனத்தில் குற்றமில்லாதவர்களிடம் நட்பு கொள்ள வேண்டும். எதை கொடுத்தாவது மனக்குற்றம் உள்ளவரிடம் இருந்து விலக வேண்டும்.